அரைசனி என்பற்கடியனேனுடைய பனியாவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றிருக்கை பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வரா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்க்குணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருடைய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. தீர்த்தென்னை ஆட்கொண்ட இந்தை பெருமான் அருள் தரும் பன்னார்மொழி எம்மையுடனாகிய திருநனாவுடை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மீகளாலே வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாளுடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய பேரூர் மணிவாசகர் அருள்பணி மன்ற அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகிற சைவ பாட வகுப்பில் உங்களோடு இருந்து பாடம் நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய ஆசிரியர் பெருமந்தகையினுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய்களாலே அடியனுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு வருகை இருந்திருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு இந்த தொகுப்பானது மணிவாசகர் அருட்பணி மன்றத்தினுடைய சைவப்பாட வகுப்பினுடைய 7வது தொகுப்பு இன்று நடைபெற இருக்கிறது. நண்பர்களே, இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற இந்த சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுதே நமக்கு நினைவில் கொள்ள வேண்டிய ஒருவர், இன்றியமையாத ஒருவர். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வழிபாட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருவாவூர் ஆதீனத்தினுடைய 23வது குருமகா சன்னிதானம். அவங்களுடைய திருவுள்ள பாங்கு தான் இன்னைக்கு நாம் இருக்கும் இடத்தில் சைவ சித்தாந்தத்தை அந்த பெயரை கேட்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை அவங்க திருவுள்ளம் கொள்ளுகிற வரையிலும் இந்த சைவ சித்தாந்தம் நம் போன்ற இடங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கிற வாய்ப்பு அமையவில்லை. அப்படிங்கிறத நீங்கள் சித்தாந்தம் படிக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நன்றி பெருக்கோடு வணக்கத்துக்கு உரியவராக இருப்பவர் 23வது குருமகா சன்னிதானம். சில நம்முடைய சிவப்பிரகாச பண்டார சன்னதி என்று போற்றப்பெறுகின்ற 23வது சன்னிதானமாக பெற்றிருந்தவர்கள் தான் இந்த செய்தி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று கருதி அதுகாரும் பின்பற்றி வந்த மரபுகளை அவர் தான் மாற்றியவர். சொல்லப்போனால் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய 23வது குருமகா சன்னிதானம். ஏன்னா அது வரைக்கும் இது திருமடங்களில் தான் இருந்தது. அதுவும் மடங்களில் இருக்கக்கூடிய பொழுது எடுத்த உடனே சைவ சித்தாந்தம் படிப்பதற்கெல்லாம் போக முடியாது. நீங்கள் மடத்துக்கு போகணும், மடத்தோடு தொடர்பு கொண்டவராக இருக்க வேண்டும். ஏதாவது பணிகள் நடைபெறுகிற காலங்களில் நீங்கள் போய் பணிவிடை செய்து உங்கள் மீது சன்னிதானத்துக்கு ஒரு கருணை நோக்கம் வரணும். ஒரு நல்ல பணி செய்து கொண்டிருக்கிறார், நல்ல அன்பர், இவர் சைவ சித்தாந்தம் கேட்கட்டும் அப்படின்னு அவங்க திருவுள்ளம் கொண்டால் நம்மை அழைத்து ஒரு மந்திர உபதேசம் செய்து, நீ அங்கே வகுப்பு நடக்குது, அங்கே போய் பாடம் கேளுப்பா அப்படின்னு அனுப்பிச்சி கொடுப்பாங்க. அப்போ தான் போய் அந்த வகுப்பில் உட்காந்து பதி, பசு, பாசம் அப்படிங்கிற பெயரையாவது காதில் கேட்க முடியும். இல்லைன்னா அந்த பெயர் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் உபதேசம் செய்த பிறகு தான் பாடம் கேட்க வேண்டும் என்ற மரபு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த மரபு தீட்சை பெறாத மாணவனுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு மரபு பின்பற்றி வந்தது. எப்போ இருந்து? 13ஆம் நூற்றாண்டு தோன்றிய காலத்திலிருந்து, நூல் தோன்றிய காலத்திலிருந்து யார் உபதேசம் பெறுகிறாரோ
அந்த மாணவனுக்குத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லணும். அப்படி ஒரு 800 ஆண்டுகள் பின்பற்றி வந்த ஒரு மரபை மாற்றி பாடம் கேட்கட்டும், கேட்ட மாணவன் விரும்புகிற போது தீட்சை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அந்த சட்டத்தை தளர்த்தி மாற்றியவர் நம்முடைய 23வது குருமகா சனிதான். எனவே என் போன்றவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த பாடத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைத்ததனால இன்றைக்கி நாங்களாம் உங்கள்கிட்ட சொல்லுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். எனவே அந்த வகையில் நம்முடைய கைலாய பரம்பரை திருவாவூரி ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் 23வது குருமகா சன்னிதானத்தினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இந்த ஞான நூலை உங்களுக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு வாய்ப்பு அடியவன் போன்றவருக்கு கிடைக்கப்பட்டதற்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு 2 பெரும் பேராசிரியர் பெருமக்கள். ஒருவர் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள், மற்றொருவர் பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். 2 பெருமக்களிடத்திலும் எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை பாடம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு இன்றைக்கி சொல்லுகிற இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எனவே இன்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் சொந்த சரக்கெல்லாம் ஒன்றுமில்லை, அவங்க கொடுத்த சரக்கு இருக்குது. அப்படியே அதை வாங்கி வச்சு அதை அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே நம்ம சொல்லும் பார்த்திங்களா, இந்த மேலே அப்படியே இந்த கடைக்கெல்லாம் போனவங்க அழகுபடுத்துவாங்க பாருங்கள். அந்த மாதிரி 2 பொடியை தூவி 2 முட்டைக்கோசை சீவி அப்படி மேலே தூவி 2 கேரட்டை சீவி அப்படி மேலே போட்டு விட்டான் பார்த்தா அப்படியே கவர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்குங்க. அது போல் எங்கள் வேலை அப்படியே அவங்க சொன்னது தான் சொல்கிறோம், ஆனால் கொஞ்சம் அழகுபடுத்தி அதுக்கு தக்கவாறு கொஞ்சம் சொல்லிட்டு போகிறதுனால நாங்கள் எதுவும் புதுசாக சொல்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் தோன்றும். அப்படிலாம் இல்லை, இது பெரியவர்கள் கொடுத்தது தான். அவங்க கொடுத்த சரக்கை தான் நாங்கள் திருப்பி உங்களிடத்தில் கொடுக்குறோமே ஒழிய எங்கள் சொந்த சரக்கு ஒன்றுமே இல்லை என்பதில் சொல்வதில் ஒன்றும் எங்களுக்கு அதில் வருத்தமோ இதெல்லாம் இல்லை. ஏன், அதுதான் உண்மை. அதனால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக சொல்லுகிறோம். எங்கள் ஆசிரியர் கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். எனவே எங்களுடைய வேலை அவங்க கொடுத்ததை கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அது முழுசாக கொடுக்கலாம் இல்லை, அவங்க அப்படியே கடல் போல கொடுத்தாங்க. அதை நம்ம அறிவு கொஞ்சம் தான் வாங்கும். வாங்கிறதெல்லாம் கொடுத்துட முடியுமா என்ன, கொஞ்சம் தான் நம்மளால் கொடுக்க முடியும். இவ்வளோ தான் நம்ம அறிவினுடைய தன்மை. எனவே அந்த வகையில் 2 பெருமக்களையும் இந்த நேரத்தில், ஏன்னா எங்களுடைய கொங்கு நாட்டில் சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் இந்த பெருமக்களுடைய உழைப்பும் அவனுடைய பணியும் அளவிட முடியாத பணி. அதை ஒருவர் இறைவனுடைய திருவடி நீழலில் இருமாந்திருக்கிறார், இன்னொருவர் பேரூர் பட்டி பெருமானுடைய பணி செய்து கொண்டு இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறார். எனவே பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் இறைவன் திருவடி நீழலிலும் நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் இந்த சைவ பாட வகுப்பை தோற்றுவித்து இந்த வகுப்பை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் 90 அகவை கடந்திருக்கிறாங்க. அவ்வளவு வயதிலும் இன்னும் எப்போ போனாலும் படித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அவரை சுற்றியும் புத்தகம் தான் உட்காந்துருக்கும். இந்த வயதில் நாமெல்லாம் அப்படி இருப்போமான்னு தெரியல முதல்ல. அப்புறம் இருக்கும்போது புத்தகத்தை சூழ்ந்து நடுவில் உட்கார்ந்துருப்போமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் அவங்க இன்னைக்கு வரைக்கும் படித்து கொண்டே இருப்பார்கள், பாராயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே சைவ சித்தாந்தத்திலும் இலக்கணத்திலும் திருமுறைகளிலும் அவங்க கொண்டிருக்கின்ற ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட பெருமக்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவங்க திருவடிகளை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவங்க ஐயா சொன்னது போல பெரிய புராணத்தை பெரிய புராணமாக சொல்லி கொண்டிருப்பவர். நாங்கள்லாம் பெரிய புராணத்தை சிறிய புராணமாக சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள். ஐயாவும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், 2 பேரும் சொல்கிறோம். எப்படி 2மே வானத்தில் தான் பறக்கும். எது பருந்து வானத்தில் தான் பறக்கும், குருவியும் வானத்தில் தான் பறக்கும். அவங்க பருந்து போன்றவர்கள். நாங்கள் ஒரு சின்ன குருவி மாதிரி நாங்களும் பறக்கிறோம் தானே அப்படின்னு பறந்து கொண்டு இருப்பவர்கள். ஏன்னா அவங்க ஒரு நூல் ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மிக ஆழமாக அவங்க அதை எடுத்துக்கொண்டு சொல்லுகிற பாங்கு. ஒரு உதாரணத்துக்கு ஞானசம்பந்தர் எடுத்துக்கொண்டால் அப்படியே போவார். அவர் அவங்க போய் மங்கையர்க்கரசியாரை பார்த்தாங்கன்னா உடனே மங்கையர்க்கரசியார் புராணத்துக்கு போயிடுவார். அது ஒரு 3 பாட்டு இருக்குது. அந்த புராணத்தை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அந்த தளத்தில் மதுரையில் எத்தனை பதிகம் பாடியிருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் பாடின பதிகத்தை போலன்னு சொல்லி முடிச்சு
இப்படி அந்த புராண நகரத்தில் அவர் மதுரை விட்டு ஞானசம்பந்தர் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாள் அவரும் மதுரையிலே இருந்துருவார். நமக்கு நாங்களாம் அப்படி இல்லை, ஒரே நாளில் மதுரை விட்டு கிளப்பி அடுத்த நாள் கிளப்பிடுவோம். நாங்கள் ஞானசம்பந்தர் சாமி போகலாம், நம்ம அடுத்த தல யாத்திரை போயிடலாம் அப்படின்னு நாங்களாம் வேகமாக சொல்லுகிறவர்கள். பாட்டுக்கு 4 வரி, அதுக்கு அவங்க கொடுத்த உரையில் சி.கே.எஸ். ஐயா அவர்கள் நிரம்ப கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தையும் படிச்சுலாம் சொல்ல மாட்டோம், அதில் 10 செய்தி இருக்கும். நமக்கு ஒரு 2 செய்தி தெரியும், அந்த 2 மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடும். இதுதான் நாங்கள் புராணம் சொல்லுகிற பாங்கு. ஆனால் அவங்க அப்படி இல்லை, ரொம்ப ஆழமாக அந்த பாடலை சொல்லக்கூடியவர்கள். நல்ல உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். ஏன்னா உங்களுக்கு ஆண்ட அரசு உழவார திருக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பவர்கள், நீண்ட காலமாக உங்களோடு தொடர்பு இருக்கவங்க. இந்த சைவ பாட வகுப்பு தொடங்குகிற காலத்திலே ஐயாட்ட விண்ணப்பம் செய்தது, இந்த சைவ பாட வகுப்பை பெங்களூரில் நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 6 தொகுப்பு வரை காத்திருந்து இப்போ 7வது தொகுப்புக்குள்ளே வந்திருக்கிறார். எனவே இது முன்னையே அவருக்கு கொடுக்கப்பட்ட பன்னால் அழைத்தார் இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படும். ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தோம், சாமி இன்னைக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறார். அவங்களுடைய திருவடிகளையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து, ஏன்னா நிரம்ப பணிச்சூழல், அவங்களுடைய வங்கி பணிகள், வீட்டு சூழல்கள் இதெல்லாம் கடந்து கிடைக்கிற நேரங்களில் சிவப்பணிக்காக பணியாற்றுகிறார். நாங்களாம் சிவபெருமான் பேரை சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறார்கள். அவங்க பாட்டுக்கு இங்கேருந்து போகிற இடத்துல எல்லாம் தலைவாரையெல்லாம் போடுறாங்க, நெய் ஊற்றி சோறு போடுறாங்க, சாப்பிட்டுட்டு சிவாய நம அப்படின்னு ஆனந்தமாக சுற்றிட்டு இருக்கிறவங்க நாங்கள். அவங்க பணிகளுக்கு இடையே இறைவனை சிந்திக்கிறவங்க. 2க்குள்ள வேறுபாடு. சும்மா அந்த கதை சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த நாரர் இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஒரு நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவர் நான் தான் நிறையா தடவை சொல்கிறேன்னு சொல்லுவாராம். அப்போ போய் கேட்டாராம், நான் உன் நாமத்தை நான் தானே அதிக தடவை சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், இன்னொருத்தர் இருக்கிறான், நீ அவனை போய் பாரு அப்படிங்கிறான். தொடங்கும் போது சொல்லுவாராம், தூங்கும்போது சொல்லுவாராம். இடைப்பட்ட நேரங்கள்லாம் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருப்பாராம். அப்புறம் இவர் நினைச்சார், நான் 2 தடவை தான் சொல்கிறேன், பார்த்தேன், நான் நிறையா தடவை சொல்கிறேனே அப்படின்னாராம். அப்போ அவர் கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்து இந்த எண்ணெயை ஊற்றி சிந்தாமல் கொண்டு போய் நீ ஒரு சுற்றிட்டு வான்னு சொல்லும்போது அதையே பார்த்து சுற்றிட்டே வந்தாராம். சொல்லக்கே மறந்துட்டாராம் மந்திரத்தை. எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் தான் வேலையை கொடுத்துட்டீங்க, நான் எப்படி சொல்லட்டினாரு. அவன் வேலைக்கிடையே தொடங்கும்போது முடிக்கும்போது சொன்னான், நீ தொடங்கும்போது முடிக்கும்போது சொல்லலையே, அப்போ வேலை இல்லாதாலும் நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி. நாங்கள் அந்த பட்டியலில் இருக்கிற ஆட்கள். அவங்க வேலைகளுக்கு இடையே திருவருளை சிந்திக்கக்கூடிய பேறு பெற்றவர்கள். அதனால் அத்தகைய பெருமகனாரை இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் வணங்கி மகிழ்ந்து, அந்தம் ஆதி என்பனார் புலவர்வர், தொடக்கம் முடிவு, முடிவு தொடக்கம் வர். அதில் முடிவுக்குரிய ஆளும் தொடக்குரிய ஆளும் மேடையில் உட்கார்ந்துருக்கிறோம். தொகுப்பினுடைய நிறைவுக்குரிய ஆசிரியரும் தொகுப்பை தொடங்குகிற ஆசிரியரும் ஒரே நேரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இது சிவபெருமான் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது போல அமைந்திருக்கிறது மேடை என்பதை சொல்லி, இதெல்லாம் ஒரு தொடக்கத்துக்காக. இதெல்லாம் பல்வேறு அன்பர்கள், புதிய அன்பர்கள் எல்லாம் இந்த தொகுப்பில் வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து, சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற அதை பற்றி தான் இந்த வகுப்பு 2 ஆண்டுகள் நடைபெற இருக்கிறது. இந்த 2 ஆண்டும் நடைபெறுகிற இந்த வகுப்பில் 14 சாத்திரங்களில் 6 நூல் பாடமாக நடத்தப்பட இருக்கிறது. மொத்தம் 14 நூல்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று சொல்லப்பெறுவன. அவற்றில் 14 நூலில் 6 நூல்கள் இந்த 2 ஆண்டுக்குள்ள உங்களுக்கு பாடம் நடத்தப்பட இருக்கிறது. எனவே அந்த 6 நூலும் 6 வகையான சுவையுடையது. ஒவ்வொரு நூலும் ஒரு சுவையுடையது, ஒவ்வொரு வகையான நுட்பத்தை உடையது. எனவே அப்படி அந்த பாடங்களை கேட்கக்கூடிய நிலையில் இந்த சித்தாந்தம் என்ற ஒன்று, முதல்ல அந்த சைவ சித்தாந்தம்னா என்ன, இந்த சித்தாந்தத்தை கேட்பதில் என்ன பயன் இருக்கிறது, இதை பற்றி ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு இந்த தொடக்க விழா என்பதனால சொல்லுவதற்கு எனக்கு படித்திருக்கிறார். ஒரு தேநீர் இடைவேளை வரைக்கும் எனக்கு வேலை ஒரு கையில் கொடுத்துருக்குறாங்க. எனவே நான் பேசி முடித்தா டீ சாப்பிட்டு தெம்பா உட்காந்து ஐயா பாடம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி ஒரு வடிவமைப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே தேநீர் இடைவேளைக்கு 1 மணி நேரம் இருக்குது நமக்கு. இன்னும் சரியா 11 மணிக்கு தேநீர் இடைவேளை கொடுக்கணும். இன்னும் 45 நிமிடம் இருக்கிறது. அந்த 45 நிமிடம் உங்கள்கிட்ட சில செய்திகளை
சொல்லிட்டு ஐயாவிட்ட மேடையை நான் திருப்பி ஒப்படைக்கணும். அவர் எங்கிட்ட கொடுத்துருக்கிறார். திருப்பி ஐயாவிடத்தில் இந்த மேடை அவர் வசம் வழங்கப்பட இருக்கிறது. நண்பர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி பாடத்துக்கு உள்ளே போகாமல் பொதுவாக சொல்லுகிற செய்தி. இது நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதற்காக அப்படிங்கிற முறையில் நீங்கள் வைத்து கொள்ளலாம். அவ்வளோதான். சரி, இப்போ நம்முடைய இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்று பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள் அப்படின்னு 27 ஆசிரியர் பெருமக்கள் வழியாக இறைவன் நமக்கு ஒரு பெரும் கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த பெரும் கொடை அதுவே போதுமானது தானே? அதை விடுத்து இந்த சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு சாத்திர நூல் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு நம்ம முதல்ல விடை தேடணும். இப்போ இந்த கேள்விக்கு எப்படி விடை காண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 சாத்திரங்கள் என்று சொல்லப்பெறுவன ஒரு பகுதி, இன்னொன்று 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடியது ஒரு. இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு தோத்திரம் என்று பெயர், இன்னொன்று சாத்திரம் என்று பெயர். இந்த தோத்திரமாக இருப்பன 12 திருமுறைகள், சாத்திரம் என்பது 14 சாத்திரங்கள். சரி, இந்த 2 பகுதியாக இருக்கிறது. இந்த ரெண்டிலே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தோத்திரத்தில் மிகுதியாக இருப்பது பக்தி என்று சொல்லக்கூடிய அன்பின் திறம், பக்தி பெருக்கு என்று சொல்லலாம். அந்த முழுக்க இறைவனுடைய புகழ், அவனுடைய பெருமை, அவனுடைய கருணை, இதையெல்லாம் சொல்வது தான் 12 திருமுறைகள். சரி, அப்போ சாத்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு கேட்டால், இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறானா, உயிர்கள் என்று சொல்லப்பெறுகிற நாம் இருக்கிறோமா, நாமும் இறைவனும் ஒன்றா வேறா, ஒன்று என்று சொன்னால் ஏன் நம்ம படுகிற இடர்கள் என்னென்ன வகையான இடர் இருக்கிறது, நாம் இருவரும் வேறு என்றால் எந்த வகையில் வேறு அப்படின்னு கேள்வி பதில், இப்படி ஒரு ஆராய்ச்சி நோக்கில் அமையப்பெற்றிருப்பது சைவ சித்தாந்தம். அப்போ 2 வகையான நூலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று பக்தி பெருக்குக்குரிய நூலாக இருப்பது, இன்னொன்று அறிவு சார்ந்த ஆராய்ச்சியும் ஆராய்ச்சியின் பின் அனுபவம் உடையதாக அமையப்பெற்றிருக்கிறது. இப்படி தான் நூல் அமைந்திருக்கிறது. சரி, இப்போ நாம் ஒரு பொதுவாக ஒரு நோக்கில் வைத்து பார்ப்போம். அதாவது இறைவன் என்கிற கருணையாளன் நமக்கு இந்த நூல்களை கொடுக்கும்போது எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்த முறையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும், நம்முடைய தமிழ் என்று சொல்லப்பெறுகிற அந்த நூலில் மிக பழமையானவை சங்க இலக்கியம். அவதான் மிக பழமையான 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கிற நூல் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள். அந்த சங்க இலக்கிய பாடல் அப்படின்றதெல்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னே போயிடுச்சு. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் சைவ சமயத்தின் இருண்ட காலம் என்று சொல்லப்பெறுகிறது. அந்த இருண்ட காலம் என்பதை ஒரு 500 ஆண்டுகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். 2ஆம் நூற்றாண்டு முதலாக 7ஆம் நூற்றாண்டு வரை 500 ஆண்டுகள் சைவ சமயத்தின் இருண்ட காலம் என்று குறிக்கப்படுகிறது. பிறகு 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய அந்த பக்தி பெருக்கானது ராச நடை போட்டது. அப்படி போடு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நான் சொல்ல பாருங்க, தங்க நாற்கர திட்டம் அப்படின்னு சாலைகள்லாம் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலைகளாக, பசுமை வழிச்சாலைகளாக மாறின மாதிரி சைவத்துக்கு ஒரு பெரும் மலர்ச்சியாக பெரும் சாலை மார்க்கங்களாக அமைக்கப்பட்டன அந்த பெருமக்களுடைய காலத்தில். அது அப்படியே வளர்ந்து சேக்கிழார் பெருந்தகை வரை 12ஆம் நூற்றாண்டு வரை அந்த பக்தி பெருக்கானது மிகுந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் சைவ சமயத்தின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வண்ணம் அந்த காலகட்டங்கள் அமைந்திருந்தன. அப்படி அதன் பிறகு வருகிற பொழுதுதான் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற சித்தாந்த சாத்திரங்கள் 13ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் வருகிறது.
13ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதியில் தான் மெய்கண்ட தேவநாயனாருடைய அவதாரம் நடைபெறுகிறது. அதன் பிறகு அவருடைய மாணவரின் மாணவர் என்று அந்த பரம்பரை தொடர 14ஆம் நூற்றாண்டில் நமக்கு சித்தாந்த சாத்திரங்கள் 14ம் கைக்கு வந்து சேருகிறது. இப்போ இறைவன் நமக்கு எப்படி நூல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் முதலான நூல்களை எல்லாம் முதல்ல கொடுத்தார். அப்புறம் திருவள்ளுவர் வழியாக திருக்குறள் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் முதலான பெருமக்கள் வழியாக திருமுறைகளை கொடுத்தார். அதன் பிறகு சைவ சித்தாந்த சாத்திரங்களை கொடுத்தார். இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இன்னும் பல பெருமக்கள் வந்தாங்க. அதில் இப்படி வந்த பரம்பரையில் தான் அருணகிரிநாதர், தாயுமான சுவாமிகள், குமரகுருவரர், இப்படி ஒரு அந்த ஞான பரம்பரை பின்னர் பெருகி வந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இப்போ நமக்கு இந்த அளவுகோலில் வைத்து கொண்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்க இலக்கியம் கொடுத்த இறைவன், அதன் பிறகு திருமுறை, அதன் பிறகு தத்துவ ஞானம் என்கிற இந்த படிக்க நிலையில் கொடுத்துருக்கிறாரே. ஏன் அப்படின்னா, அவன் நம் மீது கொண்ட கருணையினார். அது கருணை என்கிற நோக்கில் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு புலப்படும். சரி, இப்போ நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ளே என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான செய்திகள் உள்ள கிடக்கிறது. அதில் ஒரு குறிப்பாக நம்மளுடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கிய நூல்களில் பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. அதில் காதல் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, கொடை இருக்கிறது. இப்படி அதை நிறைய கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாம் ஒரு கூறு எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். சங்க இலக்கியத்தில் பக்தி உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. அது யாருக்கும் சந்தேகம் வேண்டியதில்லை. ஏன்னா பல நூல் தொடங்கும் போதே கடவுள் வாழ்த்தோடு தான் நூலே தொடங்கும். அதனால் கடவுள் வாழ்த்தோடு தான் சங்க இலக்கியங்கள் பல நூல் தொடங்குகிறது. எனவே பக்தி உண்டான்னு கேட்டால் உண்டு. இன்னும் நல்ல ஒரு சான்று சொல்லணும்னா, திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியத்துக்குரிய நூலில் ஒன்று. எனவே அந்த பரம்பரைக்குரிய வண்ணம் பக்திக்குரிய ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே இருக்கு. சரி, இந்த சங்க இலக்கியத்தில் பக்தி மட்டும்தான் இருக்கா என்ன? பல்வேறு கொடை இருக்கிறது. அவர்கள் செய்த அறப்பணிகள் பலவற்றை சொல்லி இருக்கிறார். எனவே சங்க இலக்கியத்தில் அறம் உண்டு, பக்தி உண்டு. ரெண்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், நாம் இப்போ 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் படிக்கிற தத்துவ ஞான சிந்தனைக்குரிய வித்துக்கள் அங்கேயே கிடக்குங்க. அப்போ நீங்கள் சங்க இலக்கியத்தை ஒரு பார்வையில் வைத்து பார்த்தீங்கன்னா, அறம், பக்தி, தத்துவ ஞானம் மூணுமே உள்ளே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏனைய வீரம், காதல், கொடை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. நம்ம இப்போ அந்த பகுதி நமக்கு எடுத்துக்கொள்ளலை. நாம் பார்க்கறதுல இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால், அறம், பக்தி, தத்துவ ஞானம் இந்த மூணு கிடக்கிறது. அதுக்கப்புறம் திருக்குறள் வரைக்கும் அந்த கால எல்லையை வரையறை செய்து கொண்டால், பெருமக்களுடைய ஞானசம்பந்தர் முதலான பெருமக்கள் காலமாகிய பக்தி பணுவலுக்குரிய நூலுக்குள்ளே நுழைந்து பார்த்தீங்கன்னா, அது பக்திக்குரிய நூல், சந்தேகமே யாருக்கும் இல்லை. ஆனால் அந்த நூலுக்குள் அறம் இருக்கிறதா, அந்த நூலுக்குள் தத்துவ ஞானம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. இதற்குள்ளும் ஏனைய இரண்டும் இருக்கிறது. சரி, மூன்றாவதாக இந்த தத்துவ ஞான நூல்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த சாத்திரங்களுக்குள்ளே வந்தோம்னா, அங்கு அறம் இருக்கிறதா, அங்கு பக்தி இருக்கான்னு கேட்டால் ஆம், அங்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் மூணையும் ஒரு ஒப்பீடு மாதிரி எடுத்துக்கொண்டீங்கன்னா, சங்க இலக்கியம் அறநூல் அப்படி வைத்துக்கொண்டான் திருக்குறள் வரை, பக்தி பணுவலுடைய தோத்திரங்கள், தத்துவ ஞானத்துக்குரிய சாத்திரம், அப்படி மூணையும் எடுத்துக்கொண்டு பார்த்தா ஒன்றில் ஏனைய இரண்டின் கலப்பு உள்ளது. ஒன்றுக்குள்ளே ஏனைய ரெண்டும் இருக்கிறது. மிகுதியாக போற்றப்பெறுவது அறம், மிகுதியாக போற்றப்பெறுவது பக்தி, மிகுதியாக போற்றப்பெறுவது தத்துவ ஞானம். இப்படித்தான் இந்த மூணையும் நாம் பார்க்க முடியுமே அன்றி ஒன்றுதான் இருக்கிறது ஏனையவை இல்லை என்று பார்ப்பதற்கு அங்கே இடமில்லை என்பது தான் நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு பார்வை. சரி, அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த மூணை எடுத்துக்கிட்டோம். இப்போ மூணையும் சிந்திக்கும் போது முதல்ல இந்த மூணுக்கும் ஒரு சிறிய விளக்கம் நமக்கு வேணும். அறம்னா என்ன முதல்ல, பக்தினா என்ன முதல்ல,
தத்துவ ஞானம்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சால் தானே இதில் நூலில் இது இருக்குதாங்கிற பார்க்கறதுக்கு துணை செய்ய முடியும். அப்படிங்கும்போது அறம் அப்படின்னா என்னன்னு ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சொன்னாங்க. ஈதல் அறம். இவ்வளோதான். அறம்னா என்ன? நீங்கள் அறம்னா உடனே ஒரு நம்ம விரிவான விடையளித்தல் அப்படின்னு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம எவ்வளோ ஆன்சர் பண்ணுறது தெரியல, தடுமாற வேண்டியதில்லை. ஒன் வேர்ட் ஆன்சர் தான். அறம்னா என்ன? ஈதல் அறம், கொடுப்பது அறம். அவ்வளோதான் செய்தி. எதை கொடுப்பது? உன்னிடத்தில் என்ன இருக்குதோ அது கொடு. உன்கிட்ட கல்வி இருக்கா கொடு, செல்வம் இருக்கா கொடு, உன்னிடத்தில் ஒரு கலை இருக்குமா பிறருக்கு கொடு. இவ்வளோதான். நீ கொடுப்பது அறம். நான் வைத்திருப்பது என்னோடு தான், எனக்குரியது தான் என்று கருதினால் அது அறம் அல்ல. நான் வைத்திருக்கிற ஒன்று இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் அடுத்தவருக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் அறம். இவ்வளோதான் அறத்துக்கு சொன்ன எளிமையான விளக்கம். சரி, பக்தினா என்ன? பக்தி அப்படிங்கிற சொல் அன்பு என்ற ஒன்றினுடைய வேறொரு சொல். நீங்கள் பக்தி என்று சொன்னாலும் சரி, அன்பு என்றாலும் சரி, காதல், நேசம் என்று நீங்கள் இதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஏன்? வைக்கக்கூடிய அன்பரை பொறுத்து தான் வேறு பேர் பெறுகிறது. நம்ம பெற்றோரிடத்தில் வைக்கும்போது அதுக்கு பாசம்னு பேர். நம்ம இருக்கிற அன்பை பெற்றோரிடத்தில், குழந்தைகளிடத்தில் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரொம்ப பாசக்கார அப்பா, பாசக்கார குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பாசம்னு பேர் பெற்றுடும். அதே அந்த அன்பை இறைவன் மீது வைத்தீங்கன்னா பக்தின்னு பேர். கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் வைத்து அதுக்கு பேர் காதல்னு பேராகும். இதெல்லாம் வேறு வேறு பெயர். ஒன்று அன்பு தான். அன்பை வைக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் பெற்றோர் குழந்தை முதலானது வைக்கும்போது பாசமாகிறது. மனைவி கணவனிடத்தில், கணவன் மனைவனிடத்தில் வைக்கும்போது அதுக்கு காதல் என்று பேர் பெறுகிறது. அதுவே இறைவன் மீது வைக்கும்போது பேர் பக்தின்னு பேர். அதனால் இறைவனை போற்றுகிற பாடல்களில் பக்தி என்ற பெயரும் இருக்கிறது, காதல் என்ற பெயரும் இருக்கிறது, அன்பு என்கிற பெயரும் இருக்கு. பத்தனாய் பாடமாட்டேன் அப்புறம் சுவாமி சொல்றார், என்ற பக்தி இல்லைங்கிறார். பத்தராய் பணிவார்கள் அப்படிங்கிறார் இல்லைங்களா? சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார், பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படிங்கிறார். அப்போ பத்தராய் பணிதல், பத்தர் அப்படிங்கிற சொல் பக்திக்குரியவனுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுவோம். அன்புடை தொண்டர் அப்படிங்கிறோம், அன்புடை தொண்டர் அப்படிங்கிறோம். அன்பருக்கு அன்பனே, அன்பருக்கு அன்பனே. இறைவனை சொல்லும்போது அன்பு உடையவனுக்கு அன்பன் அவன் அப்படிங்கிற. அப்போ இறைவன் அன்பாக இருப்பவன், அன்புக்குரியவனாக இருக்கிறான், பக்திக்குரியவனாக இருக்கிறான், நேசத்துக்குரியவனாக நிற்கிறான். இப்படி வேறு வேறு பெயர்கள். அப்போ பக்தி என்று சொல்லப்பெறுவது என்னன்னா, ஆராய்ச்சி இல்லாதது. எனக்கு இந்த சாமி பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு, இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் இந்த சாமி பிடிக்கல நீங்கள் இந்த கேள்வி கேட்டு இதனாலேயும் அது இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாதுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு பேர் பக்தி. அதனால சொல்லுவாங்க, கண்மூடித்தனமான பக்தி கொண்டிருக்காருங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்டால் இடமில்லை, கேள்விக்கு இடமில்லாத ஒரு அன்பு இருக்கிறது. அப்படி ஒரு அன்பு பக்தி என்று பெயர் பெறுகிறது. சரி, அப்போ தத்துவ ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உண்மை அறிவுன்னு பேர். தத்துவ ஞானம் என்ற சொல்லுக்கு உண்மை அறிவுன்னு பேர். அது என்ன உண்மை அறிவு அப்படின்னு கேட்டால், எந்த ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு உரியவர். நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அந்த நெறியை சார்ந்தவர்கள் உங்களுக்கான விடையை கொடுக்கணும். அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்டால் அதை எடுத்துக்கொண்டு இன்ன காரணத்தினால் இறைவன் என்ற ஒருவன் வேண்டும், இன்ன காரணத்தினால் இறைவன் நமக்கு இன்றியமையாதவன், அப்போ இறைவன் என்ற ஒருவன் உண்டா அப்படின்ற ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டால், ஆம் இறைவன் ஒருவன் வேண்டுமா என்று ஆராய்ச்சி, வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு யார் இறைவன் என்ற ஆராய்ச்சி. ஏன் சாமி தான் நமக்கு எண்ணற்ற சாமி கிடக்குதே, எந்த சாமி நம்ம சாமியும் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உடனே அதுக்கு ஒரு இலக்கணம். முதல்ல கடவுள் வேணுமா வேண்டாமா, அது ஒரு ஆராய்ச்சி. இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர் தேவையா தேவையில்லையா, அதுக்கு முதல்ல கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி தேவை என்ற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த இடத்துக்கே வரலன்னா
பின்னாடி கேள்வி எதுக்கு வேலை இல்லை. வந்துட்டீங்கன்னா தான் கேள்வி என்னது, அந்த ஒருத்தன் யாரியாவது நான் சொல்கிறவர் தாங்க, நான் சொல்கிறவர் தாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கையை தூக்கி இவர் தான் என் தலைவர், இவர் தான் என் தலைவர் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு தலைவரை சொல்லலாம். எல்லாரும் சொல்லி முடிச்சு ஆசிரியர் சொல்வார், இந்த இலக்கணம் பொருந்துன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இறக்கி விட்ருங்கன்றவார். அப்போ அந்த தலைவர் யாருன்னு கேட்டால், இதுதான் தலைவனுக்கான இலக்கணம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது. யார்? ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எங்கள் இறை அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அவருக்கு நிகராக ஒருத்தர் இருக்கக்கூடாது, அவருக்கு மேலாக ஒருத்தர் இருக்கக்கூடாது. அப்படி ஆள் யார் யார் இருக்கா கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் தான் தலைவர். அப்போ உலகத்துக்கு ஒரு தலைவன் வேண்டுமா வேண்டாமா? ஆராய்ச்சி வேண்டும். அந்த வேண்டும் என்ற பிறகு அந்த ஒருவன் யார், இது ஆராய்ச்சிக்குரியது. எனக்கு பிடிச்சோம், நான் இது வரைக்கும் ஒரு சாமி கும்பிட்டுருப்பேன், அந்த சாமி தான் எல்லாமே இருந்திருப்பேன். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ஆராய்ச்சிகள் கேள்விக்குரியதாக அமைகிறது. அந்த வினாவுக்கான விடையை நீங்கள் தேடணும். தேடி உங்கள் அறிவால் ஆம் இந்த தெய்வம்தான் தலைவன் என்று ஆகிற வரை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். பண்ணி முடித்த பிறகு அவர் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், தெரிந்ததோட வேலை முடிஞ்சுன்னு நின்றுடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த தலைவனை பற்றுவதற்கான வழியை தேடணும். இதுதான் சைவ சித்தாந்தம். எனவே இங்கே கேள்வி உண்டு, பதில் உண்டு. பதில் சொன்னால் அமைதியாக போங்கிற அவசியம் இல்லை. அந்த பதிலில் கேள்வி திருப்பி நீங்கள் கேட்கலாம். அப்படி கேள்வி பதில் கேள்வி பதிலாக கேட்டு கடைசியில் மாணாக்கன் கேள்வி கேட்க முடியாமல் நின்றுடணும். வாத்தியார் பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சைவ சித்தாந்தம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, மாணவன் கேள்வி கேட்டுக்கிட்டே வரணும், ஆசிரியர் பதில் சொல்லிகிட்டே வரணும். ஒரு இடத்துல சார் என்னால் இதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியலைங்க சார் அப்படின்னு மாணாக்கன் கையெழுத்து கும்பிட்டுணும். வாத்தியார் பார்த்து தம்பி ஆளை உரையா நீ நம்பல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது சைவ சித்தாந்தம் அல்ல. அப்போ என்ன வேணால் கேட்கலாம் போல தான் இருக்க. ஆம், நீங்கள் கேள்வி கேட்பது புரியவர்கள். ஆனால் ஒன்றை நன்கு உணர்ந்து கொள்ளுங்க. கேள்வி கேட்டல் என்பதில் என்ன கேள்வி கேட்கணும்? நீங்கள் நடத்துகிற பாடம், இந்த பாடத்திலிருந்து உங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே வரலாம். அந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நம்ம சொல் வழக்கு ஒன்று வச்சுருக்கோம். அந்த வேண்டாவாதமாக கேட்குறவனுக்கெல்லாம் பதில் சொல்கிற வேலை நம்ம வேலைதான். உங்களுக்கு சைவத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காதல் இருக்குமானால், விருப்பம் இருக்குமானால், இந்த வகுப்பு உங்களுக்கு விடை தரும். நீங்கள் எதையாவது ஒன்றை மனசில் வச்சுக்கிட்டு அதை வச்சு நாம் இவரை இப்படி கேட்போம், அவரை அப்படி கேட்போம், அவரை மடக்க பார்ப்போம், இவரை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, நிறைவை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதை நான் சொல்லுவேன் நினச்சிருப்பீங்க. நிச்சயமாக சொல்ல மாட்டோம், நீங்கள் நினைக்கிறத சொல்ல மாட்டோம். அவன் நூலில் என்ன இருக்குதோ அதுதான் சொல்லும். இங்கே சொல்லப்படுவது சொந்த கருத்துலாம் இல்லை, நூலில் இருக்கக்கூடிய கருத்து. இந்த மண்ணில் வாழ்ந்த ஞானிகள் அருளாளர்கள் தாங்கள் இறைவன் அருளால் அனுபவித்த அனுபவத்தை நமக்கு எழுத்து வடிவமாக நம் மீது கொண்ட கருணை காரணமாக கொடுத்து சென்றிருக்கிறார். எனவே இங்கு சொல்லப்படுவன சொந்த கருத்துக்கள் அல்ல, சிவம் கொடுத்த ஞான சிந்தனை அவர் கொடுத்தது. அவர் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லுகிற வாய்ப்பு. எனவே இந்த தத்துவ ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, உண்மை அறிவுன்னு பேர். உலகம் என்பது தோன்றியதா, இப்படியே இருப்பதா, நாம படைக்கப்பட்டவர்களா, தானா தோன்றியவர்களா, கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, அப்படி இருக்கிறாருன்னா அவர் ஏன் என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஏன் எனக்கு நல்லதே பண்ண மாட்டாரா அவரு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் உண்டு. அப்போ இந்த கேள்விக்கு ஒரு பதிலில் நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி இப்படி கேட்டுட்டு வந்தால் அதெல்லாம் ஆராய்ச்சி பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, ஒரு வாரம் சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோம், ஒரு 24 வகுப்பு பாடம் கேட்டோம், நமக்கு இருந்த சந்தேகம்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம்? அதான் வந்தமே, சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுல்ல, நன்றி வணக்கம் அப்படின்னு கிளம்பிடலாமா என்ன? இல்லை, அப்புறம் தான் வேலையே இருக்குது. என்னையா அப்புறம் தான்? ஆமாம், இந்த பாடமெல்லாம் கேட்டால் உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். நாம் தனியாக இருந்தால் தேரமாட்டோன்னு தெரியும். இந்த பாடமெல்லாம் கேட்டோம்னா என்ன ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால், 24 வகுப்பு பாடம் கேட்ட பிறகு என்ன தோணும் கேட்டால், நாம் தனித்து நின்றால் நம் அடைந்த தவத்தின் பயனை பெற இயலாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த தவமுடைய அடியாரோடு கூடியிருக்க வேண்டும்.
அது மட்டுமல்ல, அந்த கூடியிருக்கக்கூடிய நிலையில நாம் இறைவனை அறிய வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டால், தவம் செய்தால், புண்ணியம் செய்தால், அறம் செய்தால் வரும். அப்போ தவம் செய்யணும். தவத்தின் காரணமாக இறைவன் குருவாக வருவார். குரு ஞானத்தை தருவார். ஞானத்தை பெற்ற உயிர் தான் திருவடிக்கு போய் சேரும். இதுதான் தொகுப்பினுடைய நிறைவு. எனவே நாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், எவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த நூலில் அலசி ஆராயப்படுகிறது. அப்படி ஆராய்ந்த பிறகு, நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு அதை பின்பற்ற வேண்டுமே அன்றி அதை நீங்கள் விடுத்து செல்வது தவறு. அவ்வளோதான். இப்போ ஒரு நூலை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன தோணும்னா, குரு என்பவர் இன்றியமையாதவர் என்ற உண்மை புலப்படும். அந்த குரு தான் மந்திர உபதேசம் செய்பவர். அந்த மந்திர உபதேசத்தை பெறுகிற உயிர் அந்த மந்திரத்தை பெற்று சாதித்து கொண்டிருக்க வேண்டும். நாளும் நாளும் அந்த மந்திரத்தை ஜபித்து சொல்லி 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 தன்னுடைய அழுக்கு நீங்கும் அளவு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த இறைவன் அருளால் அந்த கிடைத்த ஞானத்தை கொண்டு அவன் திருவடிக்கு போய் சேரலாம். அப்படிங்கிறது தான் இந்த சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய கருத்தாக அமையப்பெற்றது. எனவே 3 பகுதியாக நிற்கக்கூடியதை அறம் செய்தலும், அதன் பயனாக பக்தியும், பக்திக்கு அடுத்த தத்துவ ஞானம், 3 படிநிலை. இப்போ நான் ஒரு ஆராய்ச்சி பகுதி வைத்துக் கொள்வோம். இப்போ அறம் செய்யக்கூடிய ஒருவருக்கு பக்தி என்பது தேவைதான். இல்லை அறம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு தத்துவ ஞான ஆராய்ச்சி தேவைதானா அப்படின்னு கேட்டால் மறக்கவே வேண்டியது இல்லைங்க. அறம் செய்பவனுக்கு மேலே சொல்லப்படுகிற 2ம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பக்தி உடையவன் தான் அறம் செய்ய வேண்டும் சட்டம் இல்லை. யாரு வேணாலும் அறம் செய்யலாம், பக்தி அவசியம் இல்லை. அப்போ தத்துவ ஞானத்தை அறிந்திருந்தால் தான் அறம் செய்ய வேண்டுமா என்ன? வேண்டியதில்லை. எனவே அறம் செய்வதற்கு அந்த ஒரு தகுதியே போதுமானது. உங்கள்கிட்ட இருப்பதை கொடுக்கணும். அது என்ன சாப்பிட முடியும் போது சாப்பிட்ற பொருளை கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன கிடைத்திருக்குதோ இருக்கிற பொருளை பிறருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஈதல் அறம் என்பதனால கொடுப்பது அறமாயிற்று. எனவே அறம் செய்வதற்கு அறமே போதுமானது. உங்களுக்கு என்ன தேவையில்லை, பக்தி வேண்டுங்கிற அவசியம் இல்லை. சரி, அடுத்த பகுதிக்கு வந்தீங்கன்னா, பக்தி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா, பக்தி மட்டும் போதுமானது அல்ல. ஏன்? அறத்தோடு கூடிய பக்தி தான் இருக்கணும். நீங்கள் அறம் இல்லாத பக்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அன்ஃபிட் ஆகிடுவீங்க. நீங்கள் அந்த பக்தி செலுத்துறதுக்கு பயன் இல்லாமல் போயிடும். ஏன்? அந்த பக்தியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், நான் என்ன பெறுகிறேனோ அது என்னோடு உடனிருப்பவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் பக்தியினுடைய உச்சநிலை. அதனால் திருமூல சொன்னார், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எனக்கு என்ன கிடைத்ததோ இந்த உலகம் பெறணும்னு நினைச்சார். என் சொந்தக்காரன் கிடைக்கணும் பெறணும்னு நினைக்கல. அவர் என்ன கருதினாரு, என் போன்ற ஞானிகள் பெறட்டுமா சொன்னார்? இல்லை, பெறட்டும் இந்த உலகம்னார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்ப திருமூலருக்கு என்ன ஒரு ஞானம் கிடைத்ததோ, அந்த மாசிலாமணி ஈசர் அவருக்கு என்ன ஞானத்தை கொடுத்தாரோ அவர் நினைக்கிறாரு, பெருமானே இந்த கொடை, இந்த ஞானம் உலகம் பெற வேண்டும் பெருமானே. அதுதாங்க அறம். ஏன்? தனக்கு கிடைத்தது பிறருக்கு கிடைக்கும் நினைச்சார் அல்லவா, அது அறமாயிற்று. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் அறத்தோடு கூடிய பக்தி உடையவர் என்பது பெறப்படும். இல்லைன்னா இது நாம் போனோம், நாம் சாமி கும்பிட்டோம், நமக்கு இருக்கிற சிக்கல்லாம் தீர்ந்துருச்சு, இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லிடக்கூடாதியா, ஏன் அவன் பயன்படுத்தி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் சொல்லாமல் இருப்பதா பக்தி? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு கால் உங்கள் பக்தி இருந்தால் அது அறம் இல்லாத பக்தி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பக்திக்குரியவனுக்கு அறம் இன்றியமையாது. நான் சும்மா எடுத்துக்காட்டுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் முடிச்சுட்டு கீழே இறங்கி போனன்னைக்கு சித்திரை 1. எனவே முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுன்னு சக்கரை பொங்கல் தொன்னீர் போட்டு எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாமளும் போனோன்னே அந்த தொன்னீரை நமக்கு கொடுத்ததோடு சக்கரை பொங்கல் தீர்ந்து போச்சு. திரும்பி பார்த்தா நம்ம வகுப்பு வந்த 10 பேர் பின்னாடி நிற்கிறாங்க.
நம்ம பார்ப்போம், என்ன பார்த்தியா முருகப்பெருமான் என் மேலே என்ன கருணை கொண்டிருக்கிறார், எனக்கு அப்படின்னு நினச்சி கப்புன்னு பொங்கலை அப்படியே கையை மூடி வச்சுக்கிட்டு தனியாக போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் என்ன சைவ சித்தாந்தம் படித்து என்னத்துக்கா நீங்கள் முருகனை கூப்பிட்டு என்னத்துக்கா போகும்? ஏன் உங்களுக்கு என்ன தோணலை அப்படின்னா, ஆனால் நம்ம கூட இருந்த வகுப்பு வந்தவங்க தானே 10 பேருக்கு பின்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு இல்லைன்ற ஆகி போச்சே, நம்மோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது என்ன அப்படியே யூடியூப் போட்டு திரும்பி நின்னேன், ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு, ஏன் அந்த கடைசியில் விரல ஒட்டி இருக்குமே அது சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது பக்தி. இதுதாங்க அறத்தோடு கூடிய பக்தி. அதுக்கு நீங்க அதுவும் இது முருகப்பெருமான் என் மேல கொண்ட கருணைன்னு எனக்கா கொடுத்துருக்கிறாரு, ஆளுக்கும் இல்லை, வாராத ஆளுக்கு வீட்டில் இருக்கிற ஆளுக்கு எடுத்துட்டு போகலான்னு நினைப்போம். அவங்க சாமியே கூடாம வீட்டில் திட்டிட்டு இருப்பான் சாமியை, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாமுங்க அப்படின்னு. இங்கே நிற்கிறானே சாமிக்கு முட்டி கையில் கொடுக்க வேண்டியதானே. இதுதாங்க நம்ம செய்யக்கூடிய பிழை. எனவே நமக்கு என்ன கிடைக்கிறதோ நம்மை சார்ந்தவர்கள் அதை பெறணும்னு நினைச்சிங்கன்னா அதுதான் அறம். எனவே பக்தி மட்டும் செலுத்துபவனுக்கு பக்தி மட்டும் போதாது, பக்தியோடு கூடிய அறம் இருக்கும். எனவே அறம் இல்லாத பக்தி அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றது. எப்படி இருக்கும்? ஆட்டங்கண்டுன்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்டடத்தை ஸ்ட்ராங்காக கட்ட முடியும். அஸ்திவாரம் சரியில்லைன்னா கட்டடத்தை நீங்கள் வலிமையாக கட்ட இயலாது அப்படின்னு நினைவு கொள்ளுங்க. சரி, இப்போ 3வது இடத்துக்கு வருவோம். இந்த தத்துவ ஞானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம்னா, இங்கே ஆராய்ச்சி பகுதி சொல்லிட்டீங்க அப்படின்னா 7 எதற்கு என்ற கேள்வி கேட்காத வாழ்க்கை இல்லை. கூட ஆனது எதுக்கு எடுத்தாலும் கேட்டால் கிடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கத்தானே சொன்னீங்க, கேட்டால் போகுது அப்படின்னு. இந்த கேள்வி கேட்பது மட்டுமே அல்லங்க, இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த தத்துவ ஞானம் உடையவனுக்கு இந்த தத்துவ ஞானத்தை மறந்துடக்கூடாதுங்க. நான் சொல்லுவது சைவ சித்தாந்தம் என்கிற தத்துவ ஞானம். ஏன்னா இன்னைக்கு தத்துவ ஞானம் உலகத்தில் நிறைய இருக்குது. புத்தருடைய போதனையும் தத்துவ ஞானம் தான், சமணருடைய போதனும் தத்துவ ஞானம் தான், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையும் தத்துவ ஞானம் தான். அது அவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். அப்படி ஒவ்வொருத்தரும் பெரியாருடைய சித்தாந்தம் சைவ, அதனால சொன்னாங்க சைவ சித்தாந்தம் பேர் வச்சாங்க. ஒரு சித்தாந்தம் சொன்னோம்னா நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவியல் மாதிரி ஆக்கிடுவோம். அதனால இல்லைப்பா இது சைவ சித்தாந்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது சிவம் சம்பந்தப்பட்டதாகிய தத்துவ ஞான ஆராய்ச்சி அப்படிங்கிறதான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற பெயராக இருக்கிறது. எனவே இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சி செய்கின்ற மாணாக்கனுக்கு வெறும் தத்துவ ஞானம் மட்டும் போதாது. இப்போ நீங்கள் கடவுளை பற்றி நான் தெரிந்து கொள்கிறோம் என்பதற்காக இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா வரவேற்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது தேவாரம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசிரியர் ஒரு பாட்டை சொல்வார், இந்த பாட்டில் என்ன அழகு பார்த்தீங்களா, என்னங்க பாட்டாங்க, யாருங்க ஞான சம்பந்தம், ஏன் அவருக்கு தெரியாது? அவங்களுக்கு தெரியலையே, அவர் யாரோ ஞான சம்பந்தம் சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சிட்டு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தத்துவ ஞானம் உங்களுக்கு வழங்குமா? என்ன வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே மட்டும் வந்தால் போதாது, ஆசிரியர் நடக்கிற பெரியபுராண வகுப்பிலும் கலந்து கொள்ளுங்கள் என்று பரிந்துரை செய்யப்படுகிறது. அவ்வளோதான். ஏன் அந்த வகுப்பில் உட்கார்ந்தா தான் திருஞான சம்பந்தர் யார், திருநாவுக்கரசர் யார், சுந்தரர் யார், சேக்கிழார் பெருமான் யார், மாணிக்கவாசர் யாருன்னு சொன்னால் தெரியும், பேரை சொன்னாவது தெரியும். இல்லைன்னா அவர் யார், அவர் ஒருத்தர் இருக்கிறாராம், என்னமோ புதுசாக பேர் சொல்கிறாங்களே, புதுசான பேரால பழமையான பெயர். அப்போ இந்த தத்துவ ஞானம் விளங்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பக்தி இருக்கணும். பக்தி இருக்கணும். அதுக்கு முன்னொன்று சொன்ன பார்த்தீங்கன்னா அறம். அப்போ நம்ம சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் என்பது அறமும் பக்தியும் கூடி இருக்கிற தத்துவ ஞானம். இப்போ வேறு தத்துவ ஞானங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லிட்டீங்களேன், இந்த மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லிட்டு இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பேரை போடுவாங்க. அரிஸ்டாட்டில் அவர் சொன்ன தத்துவ ஞானம் அப்படின்னு நிறைய பேர் போடுவாங்க. அது போன்ற தத்துவ ஞானத்துக்கு நம்ம தத்துவ ஞானத்துக்கு என்னையா வித்தியாசம்? அவரும் தத்துவ ஞானி, நம்முடைய மெய்கண்டாரும் தத்துவ ஞானி, 2 பேரும் ஈக்குவல் தானே அப்படின்னா பார்க்குறக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா 2க்கு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? அந்த உலகத்தில் சொல்லப்படுகிற தத்துவ ஞானி என்பவன் சொல்ல மட்டும்தான் சொல்லுவான், அவன்கிட்ட செயல் இருக்காது. நீங்கள் அவனுடைய போதனைகளை படித்து பார்த்து வச்சுக்கங்களேன்,
என்ன ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லியிருக்காருங்கிறீங்க, அருமைங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அவர் அதெல்லாம் ஏதாவது பண்ணுறாரான்னு பாருங்க அப்படின்னு கேட்டான். ஐயோ, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற, நான் என்ன சொன்னோம் அதை பின்பற்று, அதை விட்டு போட்டு நீ என்ன நான் நீங்கள் செஞ்சீங்கன்னா கேட்குறேன். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னு சொன்னேன். நம்ம தமிழகத்தில் பார்த்தோம், நிறைய நடிகர் நடிகைகள்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு கொடுப்பதை காட்டிலும் பள்ளிக்கூடத்துக்கும் மருத்துவமனைகளுக்கும் கொடுப்பது தான் மிகப்பெரிய புண்ணியம். அவன் சரி சொன்னோன்னே எல்லாரும் பேட்டிக்காங்கிற ரிப்போர்ட்டரில் இருந்து கேட்குற மக்கள் முதற்கொண்டு யாராவது ஒரு ஆள் திருப்பி, ஐயா நீங்கள் கட்டிய பள்ளிக்கூடம் எத்தனை, நீங்கள் கட்டிய மருத்துவமனை எத்தனை, திருப்பி கேட்டோமா அவங்கள்ட்ட? ஏன் இது சும்மா போதனை தானே, வீசிட்டு போகிறது தானே, அப்படியே வீசிட்டு போக வேண்டியது தான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒரு அரண்மனை கட்டிட்டு இருப்பான் அவன் வாழ்றது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டிட்டு நான் சொல்லணும், நீ கோயிலுக்கு கொடுக்கறதுல பள்ளிக்கூடம் கட்டுவது சிறப்பு, மருத்துவமனை கட்டி கொடுத்துட்டு நான் சொல்லணும், மருத்துவமனை செய்வதை விட கோயில் செய்வது கம்மி அப்படின்னு சொன்னால், நான் செஞ்சுட்டு சொன்னால் பரவாயில்ல. நான் இப்போ எப்படி தெரியுமா பண்ணுறேன், நான் பெயர் பெற்றிருக்கிறேன், புகழ் பெற்றிருக்கிறேன், நான் சொன்னால் நீங்களாம் கேட்பீங்க, அப்போ என்ன வேணாலும் சொல்கிறது, அது நான் செய்வேனான்னு கேட்கக்கூடாது. நீ செஞ்சியா, இதாங்க உலகியலுடைய தத்துவ ஞானிங்கிறவன். அவன் என்னன்னு கேட்டால் சொல்வது மட்டும்தான் இருக்கும், அவன்கிட்ட செயல் இருக்காது. ஆனால் நம்முடைய சமயத்தை சார்ந்த மெய்கண்டார், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், இப்படிப்பட்ட அருளாளர்கள் சொல்ல மட்டும் சொல்லலை, அதை நின்று காட்டியவர்கள். எனவே சமய தத்துவ ஞானிக்கும் சமயம் கடந்த தத்துவ ஞானிக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால், அவர்கள் சொல்லுவார்கள், அவரிடத்தில் அதற்கான செயல் இருக்காது. நம் சமய நெறியை சார்ந்த பெருமக்கள் சொல்வது மட்டுமல்ல, சொன்ன வண்ணம் நின்று காட்டியவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பரசாமி சொன்னான்னா, அந்த சொல் வண்ணம் வாழ்ந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். சும்மா தான் அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் கடைசி மூச்சுள்ள வரை அந்த கொள்கையில் நின்று வாழ்ந்து காட்டியவர் நம் திருநாவுக்கரசு பெருமான். அதே போல தான் ஞானசம்பந்தர் பாடலில் பார்த்தீங்கன்னா, ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமவே சூழ்கனர், கடைசி வரைக்கும் அறநாமத்தை சொல்லிக்கொண்டே இறைவனோடு கலந்தவர் ஞானசம்பந்த பெருந்தகை. நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி எடுத்துக்கொள்ளுங்க, இறைவன் அவரை தடுத்தாட்கொள்ளும் போது சொன்னார், சொற்றமினால் பாடு தூமறை பாடும் வாயார் சொன்னார். அன்னைக்கு பாடத் தொடங்கினதான் கைலாயம் போகிற வரைக்கும் பாடிட்டு இருந்தார். அங்கே போகும்போது கூட கடைசி பாட்டை அங்கே தான் முடித்தார். அங்கே அந்த பாட்டு சாமி மண்ணுலகு கொடுத்தவருக்கு திருப்பி அனுப்பிச்சார். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த வேலையை இப்போ பாடுங்கன்னு சொல்லலை, அவர் பாடி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதுதான் சமய அறிஞர்களுடைய அடிப்படையாக இருப்பது. எனவே நம்முடைய சைவ சித்தாந்தம் என்கிற இந்த பாடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த அறம் என்பது முதல் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, பக்தி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆகிடும், தத்துவ ஞானம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படி ஒன்று மேலே ஒன்று. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம், முதல் மாடியில் இருக்கிறோம் இல்லைங்களா? முதல் மாடி கடந்து 2வது மாடிக்கு வந்துட்டோம், தத்துவ ஞானத்தை பற்றி இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஏற்கனவே பக்தி இருக்கணும், ஏற்கனவே உங்களுக்கு அறம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இந்த ரெண்டும் உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணலாம், திருப்பி அனுப்பிச்சுட்டு போய் முதல்ல அறம் செய்துட்டு வாங்க, போய் திருப்பி அனுப்பிச்சுட்டு முதல்ல பக்தி செலுத்துங்க அப்படின்னு அனுப்பிச்சி விடணும். ஆள் சேரதே பெருசாக இருக்குது, திருப்பி அனுப்பிச்சுட்டா வரமாட்டீங்க. அதனால என்ன பண்ணுறது, இப்போ குருமகா சன்னிதானம் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தீட்சை வாங்கின பிறகு பாடம் கேட்குங்கன்னு சொல்லக்குள்ள மாற்றின மாதிரி. சரி, இந்த தத்துவ ஞானத்தை கேட்டாவது அறம் செய்யுங்க, இந்த தத்துவ ஞானம் கேட்டாவது பக்தி செலுத்துங்க. அப்படி நாங்கள் காமரத்துக்கு பண்ணிட்டோம். அதனால இப்போ சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, முதல்ல சர்டிஃபிகேட் கொடுங்க, அறம் செய்து சர்டிஃபிகேட் கொடுங்க, பக்தி செய்து சர்டிஃபிகேட் ரெண்டையும் வாங்கிட்டு தான் தத்துவ ஞானத்தையே பாடம் சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா சொல்லி கொடுக்குறதுல பயன் இல்லாமல் போயிடுங்க. எனவே இது அடிப்படை. ஆனால் இதை நீங்கள் படிக்க நிறைய கேள்விகள் இருக்கின்றன. நமக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சி முழுமையாக நீக்கி கொடுக்கும். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஐயம் திரிவுகள் அற்று
தெளிந்த நிலையில இது இன்ன பொருள், இது இன்ன பொருள் என்று தெளிவுபடுத்துகிற ஒரு உயர்ந்த நூல் சைவ சித்தாந்தம் என்கிற இந்த தத்துவ ஞானம். இது நீங்கள் சொன்னால் உங்களுக்கு மிகையாக கூட தெரியலாம். ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்க, நமக்கு தமிழ் என்கிற மொழி தெரிந்ததுனால இது நமக்கு கிடைச்சது. இந்த மொழி உங்களுக்கு தெரியலன்னா நிச்சயமாக இந்த சுவையை உங்களால் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்படி ஒரு வாய்ப்பு இந்த தெய்வ தமிழை ஏதோ ஒரு வகையில் படிக்கவோ கேட்கவோ பேசினா புரிஞ்சுக்கிற ஆற்றலாவது இருப்பதனால சுவைக்க முடியும். ஒரு கால் இந்த மொழி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த சுவையை இழந்தவராகத்தான் இருக்க முடியுமே அன்றி பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்பு. இதுதான் அங்கு உள்ள ஆழமான கருத்து. எனவே இறைவன் கண்ணுதற் பெருமான், யார் கைலையில் இருக்கிற நெற்றிக்கனுடைய அந்த பெருமான் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக எப்படி கொடுத்துக்கிறார் பாருங்க. முதல் அறம் செய்யும் கொடுத்தார், அப்புறம் பக்தி செய்யும் கொடுத்தார், அதன் பிறகு தத்துவ ஞானம். இப்படி தான் அருளாளர் அனுப்பிச்சு கொடுத்தார். முதல் ஒரு செட் ஆசிரியர்கள் வந்தாங்க, அவங்க அறத்தை சொல்லி கொடுத்து விட்டு சென்றார்கள். அடுத்த பகுதி ஆசிரியர் வந்தாங்க, பக்தியை சொல்லி கொடுத்து சென்றார்கள். அடுத்த பகுதிக்குரிய வந்தாங்க, தத்துவ ஞானமான ஆராய்ச்சி பகுதி வந்தது. சரி, இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சி என்பதில் அப்படி என்னங்க சிக்கல் இருக்கிறது அப்படின்னா, பக்திக்குள்ள எல்லோரும் பக்தி செலுத்தி கொண்டிருந்தார்கள், அங்கே சிக்கலே வரல. ஆனால் தத்துவ ஞான ஆராய்ச்சிக்குள்ளே வரும்போது தான் ஏகப்பட்ட வினாக்கள் எழுந்தன. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துருவாக்கம் செய்து வைத்தார்கள். அந்த கருத்துருவாக்கத்தில் அதை பின்பற்றுபவர்கள் பலராக மாறி போனாங்க. எனவே நிறைய குளறுபடிகள், கருத்து குழப்பங்கள் இருந்தன. இந்த கருத்து குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகவே இறைவன் மெய்கண்டார் என்கிற ஒரு ஞானாசிரியரை இந்த மண்ணுக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த கொடையில தான் நமக்கு இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் என்று போற்றப்படுகின்ற தத்துவ ஞான நூல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே அந்த வகையில் ஒரு கிடைத்தற்கரிய பேறு இந்த உண்மை ஆராய்ச்சியை, உண்மை அறிவை பெறுகிற வாய்ப்பு நமக்கு அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். சும்மா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சைவ சித்தாந்தம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் தேவார பாடல்களுக்கு, திருமுறை பாடல்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்ல இயலாது. அப்படி இந்த சித்தாந்தம் தெரியாமல் நீங்கள் ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்வீர்களானால் அந்த விளக்கம் போதுமானதாக இருக்காது. ஒருவாறு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அவர் சொன்னதே உங்களுக்கு வேணால் நிறைவாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. நமக்கு ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் சொல்ல, நம்மளை கொஞ்சம் கூடுதல் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, அவரே நிறைய சொல்கிற மாதிரி தெரியும். ஒரு பாடலுக்கான விளக்கம் முழுமை எப்போது பெறும் என்றால் சைவ சித்தாந்தத்தோடு பொருத்தி சொன்னால்தான் அந்த பாடலுக்கான விளக்கம் முழுமை பெறும். இல்லைன்னா நீங்கள் சொல்லியது குறைபாடுடையதாகத்தான் இருக்குமே அன்றி நிறைவான கருத்தாக அமையாது. அப்படி ஏராளமான பாட்டு சொல்லலாம். எந்த பாட்டை தொட்டீங்கனாலும் அதுக்கு ஒரு சைவ சித்தாந்த கருத்து இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட வகையில் ஒரு ஏதாவது ஒன்றை உங்களுக்கு நினைவு கொடுத்துனா சரியாக இருக்கும். அப்படி சரியாக இருப்பதற்கு ஒரு பாடலை நான் முன்னெடுத்துக் கொள்கிறேன். எந்த பாட்டு அப்படின்னா, இன்றைய நாள் நமக்கு உண்மையிலேயே தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இன்றைய நாள் சித்திரை 1 அதில் சித்திரை மாதத்தின் முதல் அதல்லங்க, சித்திரை மாதத்தின் இன்றைய நாள் திருவாதிரை திருநாள். மறந்துடாதீங்க. இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், திருஞான சம்பந்தர் பெருந்தகை அவதாரம் செய்த திருநாள். சேக்கிழார் பதிவு செய்கிறார், கதிரவன் முதலான கோள்கள் உச்சம் பெற்ற நாளில் அப்படிம்பார். அதுவும் திருவாதிரை திருக்கிளரும் திருவாதிரை திருநாளில் அப்படின்பார். சித்திரை மாதத்தில் தான் சூரியன் உச்சம் பெறுகிற மாதம். எனவே சித்திரை மாதத்தில் திருவாதிரை திருநாள் அன்று தான் ஞானசம்பந்த பெருந்தகை இந்த மண்ணில் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அப்படி அந்த நாள் இன்னைக்கு அமையப்பட்டு இருக்கிறது.
இந்த நாள் சேக்கிழார் நெஞ்சத்தை தைத்ததுனால தான் அவர் இந்த பெரிய புராணத்தை அரங்கேற்றம் செய்யும் பொழுது செய்திகளை தொகுத்து புத்தப்பெருமானிடத்திற்கு விண்ணப்பம் செய்தார். இறைவன் அவருடைய அறிவுக்குள் அத்தனையும் கொடுத்தார். அப்படி கொடுத்த செய்திகளை நூலாக அவர் செய்து முடித்த பிறகு அரங்கேற்றம் தொடங்கப்பட்ட நாள் சித்திரை திருவாதிரை திருநாள். அன்னைக்கு தொடங்கினார். அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரை அன்று அந்த புராணத்துக்கான உரையை சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து கொடுத்தார். அவரே தன்னுடைய திருவாக்கில் பெரிய புராணத்துக்கு உரை சொல்வதற்கு ஓராண்டு காலம் எடுத்துக்கொண்டார். அந்த ஓராண்டு காலம் அவரே பாட்டுக்கு எழுத்துக்கு எழுத்து சொல்லுக்கு சொல் வரிக்கு வரி பாட்டுக்கு பாட்டு பொருள் சொன்னது சேக்கிழார் பெருந்தகை. ஓராண்டு காலம் சொன்னார். அப்படி சொல்லிய பொழுது கேட்ட அனைவருக்கும் உணவு கொடுத்து தங்கும் இடம் கொடுத்து உறைவிடம் கொடுத்தது அனபாய சோழர். அப்படி கேட்டு மகிழ்ந்த பிறகுதான் ஏதாவது சேக்கிழாருக்கு செய்ய வேண்டும் என்று கருதிய அனபாய சோழர் பட்டத்து யானை அழைத்து வந்து யானை மீது அவரை அமர வைத்து தான் பின்னால் அமர்ந்து கொண்டு சாமரத்தை எடுத்துக்கொண்டு வீசிக்கொண்டு வருகிறார் பேரரசர். நினைச்சு பாருங்க, தெற்காசியாவை தன் குடையின் கீழே கொண்டு வந்திருந்த இரண்டாம் குலோத்துங்கன் என்று போற்ற பெறுகிற அனபாய சோழ சக்கரவர்த்தி பெரிய புராணம் பாடிய அந்த ஞானாசிரியரை என்ன சொல்கிறாரு? தன் இரு கரங்களால் கவரி வீசிக்கொண்டு வருகிறார் என்று சொன்னார். எப்படி இருக்கும்? அவர் ஆணையிட்ட தெற்காசியாவே அவர் கீழே இருக்குது. அப்படிப்பட்ட காலம் அந்த காலம். அன்னைக்கு நீங்கள் அன்றைய நாள் அவங்க ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது இந்தியா முழுக்க சோழரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஜாவா, சுமத்ரா, இந்தோனேசியா போன்ற நாடுகள் சோழருடைய கட்டுப்பாட்டு, இலங்கை முதலானவையெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டு இருந்த காலத்தில் ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் கவரி வீசி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் அந்த நூலுக்கும் தெய்வ சேக்கிழாருக்கும் கொடுத்த சிறப்பு என்ன என்பதை எண்ணி பார்க்கும். அப்படியே மாட வீதி வலம் வந்தார்கள். அந்த ஓலைச்சுவடியை அப்படியே கொண்டு கூத்தப்பெருமான் திருவடியில் வைத்து இன்று முதல் இது 12ஆம் திருமுறையாக போற்றப்பெறுவது என்று செப்பேடு செய்து கொடுத்தார் என்பதோடு மட்டுமல்லாமல் சேக்கிழார் பெருமானுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்கிற சிறப்பு பட்டம் கொடுத்த நாள் இன்றைய நாள். இன்னைக்கு ஆசிரியர் பாடம் தொடங்குற நாள் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. சித்திரை திருவாதிரை அன்று இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க பெரிய புராணத்தின் மீது அளவு கடந்த பக்தி உடையவர். குறிப்பாக ஞானசம்பந்தர் மேலே ரொம்ப அன்புடையவர். அதனால் அந்த இதெல்லாம் நாம் திட்டமிட்டு வாய்ப்பதில்லைங்க, அதுவாக அமையும். எப்பவுமே அவன் வேலையில் நாம் இருந்துட்டா நமக்கான வேலையை அவர் பார்த்துக்குவார். நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்தோம்னா கூட இப்படிலாம் பொருத்தி வராது. அது அவர் போக்கில் விட்டுட்டோம்னா அவர் பார்த்துக்குவார் அந்த வேலையை. அதனால் அவங்க கொண்ட அன்புக்கு அந்த பக்திக்கு இறைவன் இன்றைய நாளில் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே இந்த சைவ பாட வகுப்பை நடாத்துகின்ற ஆசிரியர் பொறுப்பை ஏற்கக்கூடிய நாளாக இது அமைந்திருக்கிறது. எனவே நீ அது எப்படி சொல்லலாம், ராஜபாடையாக இந்த வகுப்பு செல்லும் என்பதை இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், நமக்கு தெரிகின்ற சில குறிப்புகள் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லி இந்த சித்தாந்தம் நமக்கு தேவைதானா கேட்டால் நிச்சயம் தேவை. ஏன்? திருமுறை பாடலுக்கு சரியான விளக்கம் பெற வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தம் இல்லைன்னா நீங்கள் சரியான விளக்கத்தை ஒருபோதும் தர முடியாது. எந்த பாட்டு எடுத்துட்டாலும் சரி. உதாரணத்துக்கு திருவாசகம் எடுத்துக்குவோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாடு. இது என்னையா பொருள்? படிச்சுட்டே தான் இருக்கிற நாள்தோறும் சொல்கிறோம். இன்னொரு வரி சொல்லுவோம், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. இதுக்கு உரை சொல்லுவது எப்படி சொல்லியிருப்பாங்க? இமை என்பது அப்படி பொருந்தி எடுக்கிற நேரம், அதுக்கு மாத்திரை போதுன்னு பேர். ஒரு நொடி பொழுது, ஒரு நொடியும் என்னை விட்டு நீங்காதிருக்கிற இறைவனுடைய திருவடி வாழ்க. இதுதான் உரை சொன்ன பெருமக்கள் சொன்ன கருத்து. மிகப்பெரியவங்களாம் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். மாத்திரை போது, இமைப்போது என்று அது ஒரு நொடி என்று சொல்லப்படுவது. அது இது கண் இமை விட்டு பொருந்தி எடுக்கிற நேரம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அது உரை சொன்ன பெருமக்கள் யாரும் உரை சொல்லது.
சரி, இந்த ஏகன் அநேகன் என்ற வரி எடுத்துக்கீங்களேன். எல்லாரும் ஒரே அவங்கவுங்க ஒரு சொல்லக்கூடிய ஆசிரியர் எந்த நெறியை சார்ந்திருக்கிறாரோ அதை மாதிரி சொல்லுவார். இந்த வரியை ஒரு ஏகான்மவாதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பொருள் சொன்ன என்ன பண்ணுவார்? ஏகனாக இருக்கிற இறைவனே அநேகனாக இருக்கிறான், அவன் வாழ்க. எனவே பரபிரம்மமாகிய ஒன்றே ஜீவாத்மாவாக பலவாக இருக்கிறது, ஒன்றே பலவாக இருக்கிறது என்று மாணிக்கவாசகர் பெருமான் அன்றே அருளிவிட்டார் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் மாணிக்கவாசகர் அந்த ஏகான்மவாத நெறியில் நின்றவர் அல்ல. அவர் முழுக்க சைவ சித்தாந்த செந்நெறியில் நின்றவர் மணிவாசகர் பெருந்தகை. அவர் அந்த வரியை அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்ப இதுக்கு என்ன பொருள்? சைவ சித்தாந்த வகுப்பு வந்து கேளுங்க, அப்பதான் தெரியும் அந்த வரிக்கு அது பொருள் அல்ல என்பதை ஆசிரியர் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். இந்த வரிக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கா, நாம் இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தானே நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற இது இடர்படுகிற இடம். அப்ப இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த வரி எடுத்துக்கொள்ளுங்க. இமைப்பொழுதும் என்பதுக்கு எல்லாரும் சொன்னது மாத்திரை போது, நொடிப்பொழுதுன்னு சொன்னாங்க. எங்க ஆசிரியர் சொன்னாரு, இமைப்பொழுதும் என்பதற்கு எப்போதும் பொருள். எப்போதும் அப்படிங்கிற நேரம் கூட இல்லை. கண் பொருந்தும் போதும் கைவிடலாம் கடவேனும் அப்பர் சாமி. மண் பொருந்தி வாழ்பவர்க்கு மாதிரித்த வேதியர்க்கும் என்று திரு பழன தேவாரத்தில் சொல்வது, கண் பொருந்தும் போதற்கும் கைவிடலாம் கடவேனோ. சாமி உன்னை இந்த இப்படிங்கிறதுக்குள்ள மறந்துடும்னா என்ன? மறக்க மாட்டேன். அப்ப என்ன தம் சொல்லுக்கு? எப்போதும்னு பொருள். எப்போதும்னா என்ன? அதாங்க எப்போதும்னா எப்போதும் தானுங்க. அதுக்கு எப்போதும்னா என்ன சொல்ல முடியும்? அதுக்கு நம்ம உலகம் சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் சைவ சித்தாந்தம் படிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த எப்போது என்பது மூணாக பிரிச்சுக்கலாம். எப்படி? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அது நாங்கள் இலக்கணத்திலேயே தெரிஞ்சுருக்கோம், நீங்கள் புதுசாக சொல்லிட்டீங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அது நீங்கள் சொல்லியிருக்கோமா இல்லையா? நான் சொல்ல நீங்கள் சொல்லியிருக்கலாம். எப்போதுன்னா என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, சொல்லலை. சரி, ஒரு வேளை அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நினச்சேன், ஐயா அதைத்தாங்க நான் மனசில் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். அடுத்தது கடந்த காலம் என்பதில் என்ன கிடக்கிறது, நிகழ்காலத்தில் என்ன இருக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இந்த மூணு இருக்குது அந்த சொல்லுக்குள்ள. நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தெரியாது. ஏன்? நீங்கள் சைவ சித்தாந்தம் இப்போ தானே படிக்க வந்துருக்கிறீங்க, படிச்சிங்கன்னா தெரியும். கடந்த காலம் என்பது ஆன்மா ஆணவ மலத்தோடு சம்பந்தப்பட்டு கேவல நிலையில் கிடந்த நிலை. நிகழ்காலம் என்பது கருவியோடு கரணங்களோடு உலகத்தோடு கூடி நின்று பிறப்பு இறப்பு இன்பத் துன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிற சகல நிலை. எதிர்காலம் என்பது இறைவனோடு இரண்டர கலந்து நின்று சிவானந்த இன்பத்தை நுகர்கின்ற நிலை. அப்ப இமைப்பொழுதும் என்பதற்கு என்ன பொருள் கேட்டால் எப்போதும் என்று பொருள். எப்போதும் என்றால் என்னன்னு கேட்டால் கேவல சகல சுத்தம் என்ற எப்போதும். அப்ப நாம கேவலத்துல கிடக்கும் போது இறைவன் நம்ம கூட இருந்தான். உடம்போடு கூடி இப்ப இருக்கிற இந்த காலத்தும் இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறான். நாளை அவன் நம்மோட தான் இருக்க போறான். எனவே அவன் எப்போது நம்மை விட்டு பிரிந்தான்? ஒருபோதும் பிரியாதவன் ஒருத்தன் மட்டும்தான். நம்ம கூட எப்போதும் பிரியாது இருக்கக்கூடிய ஒருவன் யார் அப்படின்னு கேட்டால் இறைவன் ஒருவனே. மற்ற யாராக இருந்தாலும் நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து தான் இருப்பாங்க. இப்போ என்னுடைய தாய் தந்தை, நான் இங்கே இருக்க, அவங்க இங்கே இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா பாட்டி போயே சேர்ந்துட்டாங்க. என்னுடைய மனைவி அவங்க இப்போ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் பையன் அவர் பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். நான் அவங்க இப்போ யார்? எல்லாரும் என் கூட இருக்கவங்க தான். இப்போ என் கூட இல்லை. நான் போகிற பக்கம்லாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. என் நண்பர் வருவாரா? வரமாட்டார். நாளைக்கு எந்த உறவு என் கூட வருங்கிறீங்க? எந்த நேரத்தும் நான் போகும் இடமெல்லாம் என் கூட வருகிற ஒரே ஒருவன் இறைவன் என்கிற ஒருவனே. அதை உணர்வது தான் சைவ சித்தாந்தம். இதை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்பு இந்த வகுப்பு உங்களுக்கு கொடுக்கும். அவன் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை. நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி.
அறம் செய்வோராக இருந்தாலும் சரி, செய்யாதவனாக இருந்தாலும் சரி, பக்தி இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவன் நம்ம கூட தான் இருக்கிறான். அப்போ இருக்கிற இறைவன் ஏன் வெளிப்படுகிறான், எப்போ வெளிப்படாமல் இருக்கிறான்னு கேட்டால், நீங்கள் பக்தி உணர்விலும் தத்துவ ஞானத்திலும் இல்லாத போது வெளிப்படாமல் இருக்கிறான். பக்திக்கு வருகிற பொழுது இருப்பை வெளிக்காட்டி நிற்கிறான். அவ்வளோதான், இல்லாமல்லாம் இல்லை. அவன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறான். அவன் இல்லாமல் நாம் இல்லை. எனவே இந்த உண்மையை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த சைவ சித்தாந்த வகுப்பு. எனவே இதனுடைய லாபம் என்ன கேட்டாங்க, நீங்கள் கொடுத்த 800 ரூபாயும் 6 புத்தகமும் இந்த ஒரு செய்தி போது ஃபீஸ் முடிஞ்சு போச்சு. நீ நடத்துகிற அத்தனை வகுப்பு ஃப்ரீ வகுப்பு தான். எனவே நீங்கள் கொடுத்த கட்டணம் இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கே சரியாக போச்சு. எனவே மேற்கொண்டு நடக்கிற அத்தனை வகுப்பு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எனவே இறைவன் எங்கோ இருக்கிறான் அல்ல, எங்கும் இருக்கிறான், என்னோடு இருக்கிறான். என்னோடு எப்படி இருக்கிறான், நான் போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ அப்படியே கூடவே வரான். நீ போப்பா நான் வரல, நீ போப்பா நான் வரல நிற்கிறவன் இல்லை. நீ போறியா வா, பின்னாடியே வரேன். இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். நாம் நின்றுக்கணும். யோ இங்கே வாங்க, என்ன பின்னாடியே நிற்கிற, முன்னாடி வாய் அப்படி சாமி நீங்கள் என்ன பண்ணணும், நீ பின்னாடி வந்தது போதும், என் முன்னாடி வான்னு கூப்பிட்டீங்கன்னா அதுதான் பக்தியினுடைய உச்சம். இப்போ நாம் என்ன பின்னாடி இருக்கிறாரு தெரியாமலே இருக்குது, அவர் நம்ம கூடவே வருகிறார் என்பது உணராமல் இருக்கிறோம். என் பின் இருக்கிறான் என்று உணராமல் நிற்கிறோம். அதை விடுத்து விட்டு அவன் நம்மோடு இருக்கிறான் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்த பிறகு, சுவாமி நீ என் பின்னாடி இருக்காத, என் முன்னாடி வாயா, அதுதாயா எனக்கு பாதுகாப்பு. நீ என் பின் இருப்பது எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் முன் நீ இருப்பது அதுதான் எனக்கு பாதுகாப்பு என்ற உணர்வை பெறுவதற்கு இந்த சைவ சித்தாந்தம் உங்களுக்கு பெரும் துணையாக நிற்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. நான் திருவாசகம் 2 பாட்டு சொன்னேன், இந்த சித்தாந்தம் வேண்டும் என்று. சரி, இந்த ஏகன் அநேகன் அந்த ஆசிரியர் சொல்லும்போது கேட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்லி முடிச்சுட்டேன். எப்போது 24 வகுப்புல ஏதாவது ஒரு வகுப்பு உங்களுக்கு விடை கிடைக்கும். இன்னைக்கே கிடைக்கும் நினச்சிடாதீங்க, ஏதோ ஒரு வகுப்புல கிடைக்கும். சரி, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மொழி வேலியன், அழகில் சோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஏன் சிவபெருமான் இன்னைக்கு தான் அந்த வாக்கு சொன்ன நாள், அதனால் இந்த பாட்டை சொல்லிடுமே அப்படிங்கிறார். சரி, இந்த பாட்டில் என்னங்க இருக்குது? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், இறைவன் என்பவன் உலகத்தில் இருக்கிற உயிர்களால் ஓதுவதற்கோ உணர்வதற்கோ முடியாது, அறியவன் அப்படின்றார். நிலவுலாவிய நீர்மொழி வேணியன், அழகின் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அவனுடைய திருவடி தாமரைகளை வணங்குவான், வாழ்த்துவான். இப்போ நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாணவராக இருந்தால் இந்த பாட்டை படித்து சந்தேகம் வந்திருக்கு. நல்ல மாணவராக இருக்கும். ஏன் ஊன்றி படிச்சிங்கன்னா, ஏங்க சேக்கிழார் பெருமான் ஏன் இப்படி முரண்பாடாக சொல்கிறார்? என்னையா முரண்பாடு? முதல் வரியில் உணர முடியாது, ஓத முடியாதுன்னு சொல்லி போட்டு 4வது வரியில் வணங்குவான் வாழ்த்துவாங்கிறாரே, இது முரண் இல்லையா? உணர்வதற்கு எது வேண்டும்? மனம் வேண்டும். ஓதுதற்கு என்ன வேண்டும்? வாக்கு இருக்கணும், பாடுதல் அப்படிங்கிறோம். அப்போ உணர்ந்து ஓதற்கு அறியவன், அவன் உணர முடியாது, அது ஓத முடியாதுன்னாரு. சரி, கடைசி வரி முடிக்கும்போது வணங்குவான் வாழ்த்துவான். வாழ்த்துவானா வாயால் தான் வாழ்த்தணும். அப்போ முன்ன வரியில் சொல்லும்போது அவன் சொல்ல முடியாதவன் சொல்லி போட்டு சொல்ல முடியாதவன் சொல்லுவோன்னு சொன்னால் யாத்தியா கப்சா விடுறீங்க, நாட்டை ரீடு விட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவர் யாருமே கேட்காம விட்டுருப்போம். ஆனால் அன்னைக்கு நடந்த புலவர் அவையில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சேக்கிழார் பெருமானே ஒரு நிமிடம் இல்லைங்க, நீங்கள் முன் வரைக்கும் 4வது வரைக்கும் முரண்பாடு இருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார்? புலவர் கூட்டத்தை பார்த்து சொல்லியிருப்பார், ஐயா முதலடியில் இருப்பது இறைவன் சொருப இலக்கணம், 4வது இருப்பது இறைவனுடைய தடத்த இலக்கணம். எனவே இறைவனை என் அறிவால் நான் காண்பேன், நான் அறிவேன் என்று அறிபவனுக்கு அறிய முடியாதவன் என்பதை முதல் வரிகள் உணர்த்தியது. அப்படிப்பட்ட உயிர்கள் என்று இறைவனை உணர்ந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அவன் அருளால தான் அவனை வணங்க முடியும் என்று உணர்பவனுக்கு வாழ்த்துவான்
வணங்குவான். இப்போ 2 வரையும் முரண்பாடு அல்லங்க, 2மே உண்மையை சொல்லி இருக்கிறது, சத்தியத்தை சொல்லி இருக்கிறது. எவனுக்கு இறையருள் வாய்க்கிறதோ அவன் வணங்குவான், வாழ்த்துவான். எவனுக்கு இறையருள் வாய்க்கவில்லையோ அவன் இறைவனை வணங்கவும் மாட்டான், வாழ்த்தவும் மாட்டான். எங்க முரண்பாடு இருக்கிறது? இல்லையே. அப்போ முரண்பாடு எங்க இருக்குன்னா நம்ம பார்வையில் இருக்குது, நம்ம அறிவு கொடுக்கிற கோளாறு. ஆனால் நூல் அப்படி கோளாறுலாம் ஒன்றுமே இல்லை. அப்போ சைவ சித்தாந்தத்தை படித்தால்தான் இறைவன் மனம் வாக்கை கடந்து நிற்பவன். அது நம்ம அறிவால். அதுவே இறை ஞானம் வாய்க்க பெறுவானால் அவன் அந்த வாக்குக்கும் மனத்துக்கும் அகப்படுபவனாக இருப்பான் என்பதை சித்தாந்தம் எடுத்து சொல்லுகிறது. எனவே இப்படி சைவ சித்தாந்தம் இருந்தால்தான் உங்களுக்கு திருமுறை பாடலுக்கான விளக்கத்தை உள்ளதை உள்ளவாறு பெறுவதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு. இந்த சித்தாந்தத்தை விடுத்துவிட்டு நாம் திருமுறை பாடலுக்கு விளக்கம் காண முற்படுவது என்பது பொருத்தமானது அல்ல என்பதை மட்டும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த குருவருளையும் திருவருளையும் இன்றைய நாளில் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திருத்தொண்டர் புராணத்தை அரங்கேற்றிய நாளில், ஞானசம்பந்த பெருந்தகை அவதரித்த நாளில், அவருக்கு சிவஞானம் அமுதமாக ஊட்டப்பட்ட நாளில் இந்த சிந்தனையை உங்களோடு இருந்து சிந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்த எல்லாம் அல்ல மாதுரு பாகம் நோக்கி மண்ணு சித்தம் வளர்த்தி ஆதியும் முடிவும் இல்ல அற்புத கூட்டாடுகிற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞான பெரும் கூத்தருடைய திருவடிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் இருந்து கேட்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை இந்த திருவடிக்கு உரித்தாக்கி என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி,